Welcome to all. In this video we are going to see some percentage related problems. Percentage related problems type 2 ஓகேங்களா. ஏன்னா ஆல்ரெடி நம்ம type 1 நம்ம வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ type 1ல என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா ப்ரைஸ் கமோடிட்டி அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இங்கேயும் ப்ரைஸ் கமோடிட்டி அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ் பண்ணி தான் type 1 type 2 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ type 1ல நம்ம பார்த்தோம்னா அதாவது என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா கன்சம்ஷன் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ப்ரைஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சம்ஷன் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணாங்க அதான் type 1 நம்ம பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ சேம் ப்ரைஸ் குவான்டிட்டி and expenditure வச்சு தான் பட் செகண்ட் டைப் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டீடைல்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. Raghav spends 80% of his income. If his income increases by 12% and the saving decreases by 10%, then what will be the percentage increase in his expenditure? ஸோ என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ராகவ் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஓவரால் அவங்களோட இன்கம்ல 80% வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செலவு பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இஃப் இஸ் இன்கம் இன்க்ரீசஸ் பை 12%. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா இன்கம் இதுக்கு முன்னாடி என்ன இருந்தோ அதோட 12% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த சேவிங் டிக்ரீசஸ் பை அட் த சேம் டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சேவிங்ஸ் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 10% வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் தென் வாட் வில் பி தி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அப்படின்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ல உங்களோட எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அதான் நம்மளோட கொஸ்டின் ஓகேங்களா. இங்கே எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்கம் சேவிங்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இனிஷியலாக எவ்வளோ இன்கம் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ 100% இன்கமாக இருக்கும்போது எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பாங்க he spent 80%. ஸோ செலவு பண்ண அமௌண்ட் என்னது 80%. ஸோ 80 rupees அதான் 100 rupees இருந்துச்சுன்னா அவங்க 80 rupees செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பாங்க அதாவது சேவிங்ஸ்க்கான ஃபார்முலா வந்து இன்கம் மைனஸ் எவ்வளோ சம்பளம் வாங்குறோமோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் செலவு போக இருக்கிறதா வந்து நம்மளுக்கு சேவிங்ஸாக இருக்கும். ஸோ சேவிங்ஸ் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அதான் வந்து சேவிங்ஸ். ஸோ 100 minus 80 நம்மளுக்கு 20 வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க if his income increases by 12%. so income எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 12% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. and the saving decreases by 10%. so savings இப்போ ப்ரீவியஸா என்ன இருந்துச்சோ அதுல இருந்து 10% டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. so அந்த 20ல 10% நமக்கு என்ன வந்துரும் 2 வரும். so எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது 2 rupees டிக்ரீஸ் ஆனிச்சாங்க என்ன ஆயிரும் 18 ஆயிரும் ஓகேங்களா. so 20 minus 2 18. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க what will be the percentage increase in his expenditure. so அப்படினா இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு தான் நம்மளோட கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் நமக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும். ஸோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான் சேவிங்ஸ் இல்லை இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஆனது எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எடுத்தாலே நமக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் கிடைச்சிடும். ஸோ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் நமக்கு என்ன வரும் 94. ஸோ இப்போ நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு கிடைச்சிருக்கு இந்த 112 and 18 இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு 94 அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பர்சன்டேஜ் எவ்வளோ அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அப்படின்னா எப்போவுமே கம்பேரிட்டிவ் வேல்யூ தான் டினாமினேட்டரில் போடுவோம். ஸோ இங்கே கம்பேரிட்டிவ் வேல்யூ என்னவா இருக்கும் ஓல்டு எக்ஸ்பெண்டிச்சர் தான் என்னது கம்பேரிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஸோ அதான் என்னது 80 அண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதாவது 80 இனிஷியலாக என்னது அவங்களோட இனிஷியல் இன்கம் வச்சு செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 80 அண்ட் ஒன்ஸ் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதாவது சேவிங்ஸ் வந்து கம்மியாகும் போது எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க 94 செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன வரும் 94 minus 80 into 100% தானே கேட்டிருக்காங்க. ஸோ into 100. ஸோ 94 minus 80 நாங்கள் என்ன வந்துடும் 14/80 into 100. இப்போ இங்கே கேன்சல் பண்ணால் நெக்ஸ்ட் 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் இங்கே 4 இங்கே 5. நெக்ஸ்ட் இங்கே 4 டேபிளால் கேன்சல் பண்ணால் இங்கே 3 times அண்ட் 2 ரிமைனிங் இருக்கும். ஸோ 0 ஆட் பண்ணாங்க என்ன வந்துடும் 5 times வந்துடும். ஸோ 3.5 into 5. ஸோ ஃபர்ஸ்ட் 3ஆல் அதாவது 30ஆல் மல்டிப்ளை பண்ணாங்க என்ன வந்துடும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணாங்க 15. அதாவது 3.5 எப்படி பிரிக்கலாம் 3 + 0.5 பிரிக்கலாம். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணாங்க 15 அகைன் 0.5ஆல் மல்டிப்ளை பண்ணாங்க என்ன வந்துடும் 2.5. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும் 17.5. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் அவங்க கேட்டுக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா. எக்ஸாம் பாருங்க. The income of a person increased by 25% and his savings increased by 20%. If his initial expenditure was 75% of his initial salary, find the percentage increase or decrease in his expenditure. So initially என்ன சொல்லிருக்காங்க income of a person increased by 25%. So இதில் என்னெல்லாம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க income, savings and expenditure. ஸோ நமக்கான ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபார்முலா என்னது income equal to savings plus expenditure.
ஸோ நம்மளுக்கு எது அன்னோனாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்முலாவை நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க, இன்கம் ஆஃப் அ பர்சன் இன்க்ரீஸ் பை 25%. ஸோ இனிஷியல் பர்சன்டேஜ் என்ன இருக்குன்னு தெரியாது, 100% இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்னவோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 125 ஆயிடுச்சு. அண்ட் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பை 20%. ஸோ சேவிங்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 20% வந்து இந்த இன்கம் இன்க்ரீஸ் ஆனனால இதுவும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் இஸ் இனிஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் 75%. ஸோ இனிஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம செலவு பண்ண அமௌண்ட் இனிஷியலாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான், 75%. ஸோ 100 rupees எடுத்தனா எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான், 75 rupees அவன் செலவு பண்ணிட்டான். ஸோ பேலன்ஸ் அப்படின்னா என்னவா இருக்கும், சேவிங்ஸாக தானே இருக்கும். ஸோ 100 - 75 நம்மளுக்கு என்ன வந்துடும், 25. இந்த 25 rupees அவன் என்னவா இருந்திருக்கும், அவன் சேவ் பண்ண அமௌண்ட்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இந்த ஓவரால் இன்கம் கூடனாலையும் சேவிங்ஸ் கூடனாலையும் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, அது எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அதுக்கு என்ன தேவை, இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் உள்ள எக்ஸ்பெண்டிச்சர் வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த பர்சன்டேஜ் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு என்ன தேவை, இங்கே இன்கம் தெரிஞ்சிருச்சு, சேவிங்ஸ் தெரியணுமா, சேவிங்ஸ்க்கான க்ளூ வேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அண்ட் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பை 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 25ல 20% என்ன வரும், 20%னால என்னது 1/5. ஸோ 25 × 1/5 என்னது 5. ஸோ 5 rupees அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்ரெடி 25 இருந்துச்சுன்னா அங்கே என்னவாயிரும் 30 ஆயிரும் ஓகேங்களா. என்ன ரீசன், 20% நம்ம எப்படி எழுதலாம், 1/5 எழுதலாம். ஏன்னா 20/100 கேன்சல் பண்ண நமக்கு என்ன வந்துடும் 1/5. இந்த 1/5 எதில் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, எதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க, இந்த 25 rupeesல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்கே 5ஆல கேன்சல் பண்ணாங்க என்ன வரும் 5 times. ஸோ 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 5 rupees இங்கே ருபீஸ் கான்செப்டில் பார்த்தோன்னா அங்கே 5 rupees, யூனிட் கான்செப்டில் பார்த்தோன்னா அங்கே 5 unit ஓகேங்களா. ஸோ 5 unit இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 30. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நம்மளுக்கு இன்கம் தெரியும், சேவிங்ஸ் தெரியும், அதுலேருந்து எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிச்சலாமா. ஸோ 125 - 30 நம்மளுக்கு என்ன வந்துடும் 95. ஃபைனலாக அவங்க கேட்டுக்கிறது என்னது, பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேரிட்டிவ் வேல்யூ எப்போவுமே என்னது இனிஷியலாக இருக்க வேல்யூ தான் நம்ம கம்பேரிட்டிவ் வேல்யூ எடுப்போம். கம்பேரிட்டிவ் வேல்யூ தான் எங்கே போடுவோம், இந்த டினாமினேட்டரில் போடுவோம். ஸோ 75 கம்பேரிட்டிவ் வேல்யூ இஸ் 75. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்ன வந்துடும் 20. ஸோ 95 - 75 இஸ் 20 into 100. இப்போ 25 டேபிளால் கேன்சல் பண்ணால் இங்கே 3 times வரும், இங்கே என்ன டைம்ஸ், இங்கே 4 times. நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் இங்கே மல்டிப்ளை பண்ணால் 80/3 வரும். ஸோ 3 டேபிளால் கேன்சல் பண்ணால் 3 2s are 6, பேலன்ஸ் 2. ஸோ 6 3s are 18, அகெயின் பேலன்ஸ் 2. ஸோ 26.6%. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா. கொஸ்டின் பாருங்க, மோனிகா spent 72% of her income. If the income increases by 20% and the saving increases by 15% and her expenditure increases by, correct to 1 decimal place. ஸோ இனிஷியலாக என்ன கொடுத்துருக்காங்க, மோனிகா வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இன்கம்லேருந்து 72% ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அவங்களோட இன்கம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 20% இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இந்த 20% இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 15% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஃபைனல் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஓவரால் இந்த டிரான்சாக்ஷன் இந்த ப்ராசஸில் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, அதான் நம்மளோட கொஸ்டின் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாஸ்லாம் எடுத்து எழுதிடலாமா. ஃபர்ஸ்ட் இன்கம், நெக்ஸ்ட் சேவிங்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இன்கம் என்ன சொல்லியிருக்காங்க, இனிஷியலாக 100 இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 120. நெக்ஸ்ட் மோனிகா ஸ்பெண்ட் 72%. ஸோ இந்த 100 rupeesல எவ்வளோ செலவு பண்ணுறா, 72 rupees வந்து செலவு பண்ணிடுறாங்க. ஸோ அப்படின்னா எவ்வளோ சேவிங்ஸாக இருக்கும் 28. ஸோ 28 rupees என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, சேவ் பண்ணியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க, and savings increases by 15%. first 2 lines la given data set தமே எழுதியாச்சு. and the next line என்ன கொடுத்திருக்காங்க, savings increases by 15%. so savings எவ்வளவு increase ஆகுது, 15% increase ஆகுதா. so இந்த 28 rupees ல எவ்வளவு increase ஆகுது, 15% சொல்லிருக்காங்க. so 15% நாம எப்படி எழுதலாம், 3/20 ன்னு எழுதலாமா. so 3/20. so 3/20 னா என்ன வந்துரும், இங்க 2 டேபிளால கேன்சல் பண்ணா இங்க 4, இங்க மல்டிப்ளை பண்ணாங்க என்ன வரும் 42 வரும், இங்க 0 இருக்கனால 4.2. so எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4.2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி இந்த 28 ஓட எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4.2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. so 4.2 இன்க்ரீஸ் ஆனாங்க என்ன வந்துரும் 0.2, இங்க ஆட் பண்ணாங்க என்ன வந்துரும்
32. So 32.2 தான் இது savings. And next நமக்கு என்ன தேவை expenditure. ஏன்னா அவங்க ஃபைனலா என்ன கேட்டிருக்காங்க percentage increase in expenditure அதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த இனிஷியலாக இந்த இன்கம்ல நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் 72 தெரியும். இன்கம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமும் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் உள்ள எக்ஸ்பெண்டிச்சர் தெரியாது. ஸோ அதான் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு இன்கம் தெரிஞ்சிருச்சு சேவிங்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் என்னவா இருக்கும் இன்கம் மைனஸ் சேவிங்ஸ். ஸோ 120 மைனஸ் 32.2 32.2ங்கிறது என்னது இங்க சேவிங்ஸ் ஓகேங்களா. ஸோ இங்கே கேன்சல் பண்ணாங்க என்ன வரும் இங்கே 9 இங்கே 10 இங்கே 8 இங்கே 7 இங்கே 8. ஸோ 87.8. ஸோ இந்த இதில் நமக்கான இந்த ப்ராசஸில் இந்த டிரான்சாக்ஷனில் உள்ள சேவிங்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வந்துடும் 87.8 வந்துடும். அவங்க கேட்டிருக்கிறது என்னது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ பர்சன்டேஜ் இன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம என்ன பண்ணுவோம் கீழே டினாமினேட்டரில் ஓல்டு எக்ஸ்பெண்டிச்சர் போடுவோம். ஓல்டு எக்ஸ்பெண்டிச்சர் என்னது 72 அண்ட் நெக்ஸ்ட் மேலே நியூமரேட்டரில் என்ன பண்ணுவோம் இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ 87.8 மைனஸ் 72 பர்சன்டேஜ் கேட்டனால இன்டூ 100. ஸோ உங்கள் 87.8 அண்ட் 72 இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ உங்கள் என்ன வரும் 851. ஸோ 15.8 by 72 into 100. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா அப்ராக்சிமேட்லி நமக்கு என்ன வரும்னா 21.9% வரும். ஸோ ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ பி தான் இது அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்க. Rahul increases the price of the commodity by 28% over his purchase rate. He found that nobody is ready to purchase at this price, so he decreases the price by 5% from previous price and sold. Then what is the profit percentage earned by Rahul? So என்ன சொல்லிருக்காங்க ராகுல் வந்து என்ன பண்றாங்க price of the commodity ஒரு ப்ராடக்ட்டோட price வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ரைஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக ப்ரைஸ் என்னவா இருந்துச்சுன்னா 100 rupees இருந்தது அப்படின்னா 28% இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ எவ்வளோ ஆயிரும் 128 rupees ஆயிரும் அப்படி தானே 28% தான் என்னது ப்ராஃபிட் காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ நம்ம ப்ராஃபிட் தான் வைப்போம். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் பார்ப்போம். ஸோ இங்கே என்னவாயிரும் 128 ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க he found that nobody is ready to purchase at this price. ஸோ ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் 100 rupees இருக்கும் போது நல்லா மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 28% இன்க்ரீஸ் பண்ணோன்னே இந்த ப்ராடக்ட் அவ்வளோவா என்னது மூவ் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் இனிஷியலாக என்ன 128 வச்சிருந்தாங்களா இந்த ப்ரைஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 5% வந்து ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இட் டிக்ரீசஸ் த ப்ரைஸ் ஆஃப் பை 5%. ஸோ இதில் 5% வந்து ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ 128ல் 5% நம்மளுக்கு என்ன வந்துடும். ஸோ 5%னா எப்படி எழுதலாம் 1/20 எழுதலாம். ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் இங்கே 1 டைம். ஸோ 6 times and 4. ஸோ இங்கே 6.4 எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த 128 rupeesலேருந்து 6.4 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 6.4 ரெடியூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும் 121.6 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா. ஸோ 128ல் 6.4 rupees ரெடியூஸ் பண்ணா அப்படின்னா 121.6 வந்து கிடைச்சிரும். ஃபைனலாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க இந்த ஓவரால் டிரான்சாக்ஷனில் எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்காரு அதான் நம்மளோட கொஸ்டின். ராகுல் வந்து இந்த ஓவரால் டிரான்சாக்ஷன் எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னால என்ன பண்ணணும் கீழே டினாமினேட்டரில் ஓல்டு ப்ரைஸ் நம்மளுக்கு என்னவா இருந்தது 100 rupees. ஸோ கம்பேரிட்டிவ் வேல்யூ தான் நம்ம போடணும். ஸோ கம்பேரிட்டிவ் வேல்யூன்னு எதை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம் ஓல்டு ப்ரைஸ் அதாவது இனிஷியலாக எவ்வளோ rupees அந்த ப்ராடக்ட் இருந்ததோ அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து அந்த ப்ராடக்ட்டோட இனிஷியல் ப்ரைஸ் என்னது 100. ஸோ அதான் வந்து கம்பேரிட்டிவ் வேல்யூவாக கீழே போட்டாச்சு. அண்ட் மேல் என்ன கேட்டிருக்காங்க அவங்க கேட்டிருக்கிறது வந்து ப்ராஃபிட் வந்து எப்போ அக்கர் ஆகும் இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ். ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து இது அதுக்கப்புறம் என்னது இவ்வளோ ப்ரைஸஸாக வந்து மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் 28% இன்க்ரீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் 5% அதுலேருந்து கம்மி பண்ணனால ப்ரைஸோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு 121.6. இந்த ஒரிஜினல் ப்ரைஸ்க்கும் அதுக்கப்புறம் அவங்க ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ்க்கான டிஃப்ரென்ஸ் தான் என்னது இந்த ப்ராஃபிட் வேல்யூ அமௌண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ 121.6 மைனஸ் 100 இன்டூ உங்கள் பர்சன்டேஜ்னால 100 ஓகேங்களா. ஸோ இது இந்த 100 கேன்சல் ஆயிடும். ஸோ 121.6 மைனஸ் 100 என்ன வந்துடும் 12.21.6%. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் இது உங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர். ப்ராப்ளம் பாருங்க. The price of the commodity is increased by 36% and the quantity purchased is decreased by 30%. What is the percentage increase or decrease in the amount spent of the commodity? So first என்ன சொல்லியிருக்காங்க price of the commodity எவ்வளோ increase ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க 36%. And next என்ன சொல்லியிருக்காங்க and the quantity purchased is decreased by 30%. So quantity, so price quantity கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அமௌண்ட் ஸ்பென்ட்னானது எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ price of the commodity is increased by 36%.
ஸோ இனிஷியலாக ப்ரைஸ் வந்து 100 இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ 136 ஆயிடுச்சு அந்த குவான்டிட்டி பர்ச்சேஸ் டிக்ரீஸ்ட் பை 30%. ஸோ இனிஷியலாக குவான்டிட்டி வந்து இங்கே 100 இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க 30% டிக்ரீஸ் ஸோ 70 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே ப்ராப்ளமை 2 டைப்ஸாக பண்ணலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் எப்படின்னா அதுக்கான ஃபார்முலா ஸோ எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் x plus y plus or minus xy by 100. இதில் எந்த பர்சன்டேஜ் வேல்யூனாலும் நீங்கள் எக்ஸா எடுக்கலாம் இல்லை ஒய்யா எடுக்கலாம். அங்கே 2% வேல்யூ கொடுத்துருக்காங்களா, ஒன்று 36 இன்னொன்று 30. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த பர்சன்டேஜ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அது மட்டும் தான் பார்க்கணும் ஓகேங்களா. இன்க்ரீஸ்னா ப்ளஸில் போடணும், அதே டிக்ரீஸ்னா என்னது மைனஸில் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த 36 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ப்ளஸ் 36 அண்ட் அகெயின் 30% என்னவாயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு ஸோ -30 அண்ட் நெக்ஸ்ட் என்னவாயிருக்கும் இங்கே ப்ராடக்ட்ல இருக்கு அந்த ரெண்டு எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ப்ராடக்ட்ல வருது. ஸோ ப்ராடக்ட்ல வரும்போது பிளஸ் அண்ட் மைனஸ் பிளஸ் இன்டூ மைனஸ் என்னவாயிரும் மைனஸ். ஸோ -36 இன்டூ 30/100. ஸோ இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணாங்க என்ன வந்துடும் இங்கே +6 வந்துடும், இங்கே மைனஸ், இங்கே 0 0 கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணாங்க என்ன வரும் 6 3 18 3 3 9 9 + 1 10. ஸோ பை இங்கே ஒன்று இருக்குது 10 இருக்குது. ஸோ 6 மைனஸ் இங்கே பாயிண்ட் வச்சுனா என்ன வரும் 10.8. ஸோ மைனஸில் வரும் ஆன்சர். ஸோ 10.8 - 6 என்ன வரும் -4.8. ஸோ மைனஸ்ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா 4.8% என்னவாயிருக்கு இந்த டிரான்சாக்ஷனில் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட் வந்து என்னவாயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ ஆப்ஷனில் பார்த்தோன்னா 4.8 என்னவாயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ஷன் டி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா.